டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை. கரூர் நெரிசல் சம்பவம் குறித்து அதிகாரிகள் கிடுக்குப்பிடி கேள்விகள். கூட்டம் அதிகமாக உள்ளது என்று காவல்துறை எச்சரித்தும் அதை மீறி பரப்புரைக்கு சென்றது ஏன்? பலர் மயங்கி விழுந்தபோது ஒரு கட்சித் தலைவராக என்ன செய்தீர்கள் என்றும் விஜயிடம் சிபிஐ சரமாரி கேள்வி. ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு. தங்களது தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் என தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல். தங்கம் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 1,04,960 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் புதிய உச்சத்தை எட்டியது. கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 287 ரூபாய்க்கு விற்பனை. PSLV-C 62 ராக்கெட் இலக்கை அடையவில்லை என இஸ்ரோ அறிவிப்பு. 16 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் செலுத்தப்பட்ட ராக்கெட் பாதை மாறியது. அயலக தமிழர் தின விழாவில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் கௌரவிப்பு. திமுக அரசு தமிழ் இனத்திற்கான அரசு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 3வது நாளாக நேர்காணல். ஓரிரு நாளில் புதிய கட்சி அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தகவல். அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேர் பாமகவில் இருந்து நீக்கம். ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்காததால் ராமதாஸ் நடவடிக்கை. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. பேருந்துகளை பறிமுதல் செய்யவும் அமைச்சர் சிவசங்கர் அதிரடி உத்தரவு. சமத்துவ நடைப்பயணத்தை மதுரையில் நிறைவு செய்தார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. கடந்த 2ஆம் தேதி திருச்சியில் தொடங்கப்பட்ட நிலையில் 11 நாட்களுக்கு பிறகு நிறைவு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசத்தை மேலும் 10 நாட்கள் நீட்டிக்க வேண்டும். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி வர்த்தக ரீதியில் பயன்படுத்த தடை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிலையங்களில் களை கட்டும் பொங்கல் விழா. புத்தாடை அணிந்து புது பானையில் பொங்கலிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய பண்டிகை கோலாகலம். நடனம் ஆடியபடி தேயிலம் தோட்டம் வழியாக ஊர்வலம். உதகையில் தேசிய அளவிலான பைக் ரேஸ் போட்டிகள். சேற்றில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி இளைஞர்கள் சாகசம்.
சபரிமலைக்கு தலைச்சுமையாக கொண்டு செல்லப்படும் திருவாபரண பெட்டிகள் வரும் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையின் போது ஐயப்பனுக்கு அணிவிக்க ஏற்பாடு. தன்னை வெனிசுலாவின் செயல் அதிபர் என அறிவித்துக் கொண்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பதிவால் சர்ச்சை. திமுக அரசு தமிழ் இனத்திற்கான அரசு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அயலக தமிழர் தின விழாவின் 2வது நாள் கொண்டாட்டம் சென்னை நந்தம்பாக்கத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு பல்வேறு விருதுகளை வழங்கினார். பன்னாட்டு தமிழர்களுடன் கலந்துரையாடிய அவர் பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தார். தங்க தமிழ் தலைவர் முன்னிலையில் இன்று நான் நிற்கிறேன். பிறந்த வீடு கேரளமாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. என்ன ஒரு பெருமை! ஆக புகுந்த வீட்டுக்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பின்னர் விழாவில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு நன்மை செய்வது போலவே அயல்நாடு வாழ் தமிழர்களுக்கும் ஒரு சகோதரனாக இருந்து திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டை மறக்காதவங்க நீங்க இருக்கீங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு நன்மை செய்கிறது போலவே அயல்நாட்டு தமிழர்களுக்கும் சகோதரனாக இருந்து நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது. உங்களுக்காகவே அயலக தமிழ்நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையை ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கு. வேற நாட்டில் செட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அயலகத்தில் உழைக்கிற தமிழ்நாட்டு தமிழராக இருந்தாலும் நீங்க எந்த குறையும் இல்லாம பலமா வாழணும்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாடுகளும் கடல்களும் அயலக தமிழர்களை பிரித்தாலும் மொழியும் இனமும் தமிழர்களை உணர்வால் இணைப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். PSLV C-62 ராக்கெட் அதன் இலக்கை அடையவில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் இஸ்ரோவின் முதல் ராக்கெட்டான PSLV C-62 காலை 10:17 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. 2, 1, 0. S139 motor and both strap-ons ignite. Here's the pillar of Lift fire off normal. meets the P1 tracking. canvas of P2 blue. tracking. PSLV C-62 P2 carrying tracking. the umbilical P4 tower, a tracking. majestic lift-off. இந்த ராக்கெட் மூலம் DRDO உருவாக்கிய EOS-N1 செயற்கைக்கோளும் பல்வேறு நாடுகளின் 16 வர்த்தக செயற்கைக்கோள்களும் ஏவப்பட்டன. PSLV C-62 2 திட நிலைகள் மற்றும் 2 திரவ நிலைகள் என 4 நிலைகள் கொண்ட ராக்கெட் ஆகும். அதில் முதல் 2 நிலைகளை ராக்கெட் வெற்றிகரமாக கடந்த நிலையில் 3வது நிலையின் முடிவில் தன் இயக்கத்தில் இடையூறுகளை சந்தித்தது. இதையடுத்து C-62 ராக்கெட் திட்டமிட்டிருந்த பாதையிலிருந்து விலகிச் சென்று விட்டதாக இஸ்ரோ தலைவர் V. நாராயணன் தெரிவித்தார். இந்த PSLV வந்து ஒரு 4 ஸ்டேஜ் ராக்கெட். And up to close to the end of the third stage, the performance perfect irukkundu. Moonamtha stage close to end, there was a deviation in the path of the vehicle we noted from the data, and then subsequently the vehicle was not progressing. நாங்கள் நினச்ச அந்த பாதையில் கரெக்டாக போகலை. இப்போ டேட்டாலாம் எல்லா கிரவுண்ட் ஸ்டேஷன் நிறைய கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து டேட்டா வந்துட்டுருக்கு. எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி வந்து ஃபர்தர் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறோம். PSLV C-62 ராக்கெட் கோளாறு குறித்த விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப தரவுகளை பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் கூறிய இஸ்ரோ தலைவர் நாராயணன் விரைவில் அதற்கான காரணங்கள் கண்டறியப்படும் என்றார். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் கல்வி நிறுவனங்களில் பொங்கல் விழா களை கட்டின. அரசு அலுவலகங்களிலும் சக பணியாளர்களோடு ஊழியர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் கிராமப்புறம் போன்ற மாதிரியை உருவாக்கி பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து மாணவ மாணவிகள் கொண்டாடினர். இங்கே வந்து உரியடித்தல், அதுக்கப்புறம் கிராம
கிராமங்களுடைய மாதிரிகள் செய்து வைக்கிறது, சிலம்பாட்டம், நாட்டுப்புற நடனங்கள், வேர்க்கடலை உரித்தல் போட்டி, பூ தொடுக்கிற போட்டின்னு நிறைய கோல போட்டி, இன்னும் பல்வேறு போட்டிகள் இங்கே நடத்திட்டு இருக்கோம். எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து விறகு அடுப்பில் வந்து பொங்கல் வச்சு அதை சாமி முன்னாடி படைச்சி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அதை உண்றது வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் உரியடியும் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உற்சாகம் கரை புரண்டது. காளி, அம்மன் வேடமிட்டபடி நடனமாடியும் மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை என பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. தாம்பரம் அருகே தனியார் கல்லூரி பொங்கல் விழாவில் பங்கேற்ற நடிகர் சூரி மாட்டு வண்டியை ஓட்டியும் மாணவ மாணவிகளோடு உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ந்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த வேலமகண்டிகை பகுதியில் பாஜக சார்பில் 234 பானைகளில் பொங்கல் வைத்து நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்த மாணவிகள் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளிலும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இளவெட்டுக்கள் தூக்குதல், முறுக்கு சாப்பிடுதல், பல விதமான நிகழ்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. எல்லாருமே வந்து சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மேல்மலையனூர் ஒன்றிய அலுவலகத்திலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அரசு ஊழியர்கள் மட்டுமன்றி ஒன்றிய குழு உறுப்பினர்களும் பொங்கல் விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளிலும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். திருக்கோவிலூர் அருகே பாடியந்தல் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி சிறுவர் சிறுமிகள் பாரம்பரிய உடை உடுத்தி பொங்கல் விழாவில் பங்கேற்றனர். எங்கள் ஸ்கூலில் வந்து நடனம்லாம் வச்சாங்க, டான்ஸ்லாம் வச்சாங்க, அப்புறம் நிறைய போட்டிலாம் வச்சாங்க, கலர் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். திருவேற்காடு பருத்திப்பட்டில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழா களை கட்டியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் உழவர் சந்தையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்து, கிறிஸ்துவ, முஸ்லிம் மத போதகர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். பட்டுக்கோட்டை அடுத்த சுக்கிரன்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழாவை கொண்டாடி தீர்த்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நூலகம், அரக்கோணம் அருகே ஆதரவற்ற மாணவர்கள் விடுதியிலும் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஓடிடியில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற அடோலசன்ஸ் தொலைக்காட்சி தொடர் 4 கோல்டன் குளோப் விருதுகளை வென்றுள்ளது. கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் அவர்களின் பணியை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் கோல்டன் குளோப் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஆஸ்கருக்கு அடுத்தபடியாக கருதப்படும் கோல்டன் குளோபின் 83வது விருதுகள் வழங்கும் விழா கலிபோர்னியாவில் நடைபெற்றது. இதில் அடாலசன்ஸ் தொடரில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய ஓவன் கூப்பருக்கு சிறந்த துணை நடிகருக்கான கோல்டன் குளோப் விருது கிடைத்தது. அதில் நடித்துள்ள ஸ்டீஃபன் கிரஹாம் சிறந்த நடிகருக்கான விருதையும், எரின் டொஹர்டி சிறந்த துணை நடிகைக்கான விருதையும் வென்றனர். சிறந்த தொலைக்காட்சி தொடருக்கான விருதையும் தொடரே வென்றுள்ளது. இதேபோல் லியோனார்டோ டி காப்ரியோ நடிப்பில் வெளியான ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படமும் 4 விருதுகளை அள்ளியது. மியூசிக் மற்றும் நகைச்சுவை பிரிவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை இப்படம் வென்றுள்ளது. அத்துடன் சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த துணை நடிகைக்கான கோல்டன் குளோப் விருதும் இப்படத்திற்கு கிடைத்துள்ளது. இந்த சர்வதேச விருது வழங்கும் விழாவில் கணவருடன் கலந்து கொண்ட பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. கணவர் நிக் ஜோனஸின் டையை பிரியங்கா சரி செய்து விட்டது தார்மையாளர்களை ரசிக்க வைத்தது. கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். தாமதமாக சென்றது ஏன், கூட்ட நெரிசல் ஏற்பட்டதும் கட்சித் தலைவராக என்ன செய்தீர்கள் என அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர்.
நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜரானார். அவரிடம் காலை 11:30 மணிக்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். மாலை 6 மணி வரை சுமார் 7 மணி நேரம் நீடித்த இந்த விசாரணையில் அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக கரூரில் பிரச்சார நிகழ்வை ஏற்பாடு செய்தது யார்? அது தொடர்பாக அனைத்து தகவல்களும் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா? பிரச்சாரத்தில் பங்கேற்க எத்தனை பேருக்கு அனுமதி வாங்கப்பட்டது? எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள்? அனுமதி அளித்ததை விட தொண்டர்கள் அதிகளவில் கூட எப்படி அனுமதித்தீர்கள் என அதிகாரிகள் கேள்விக்கணைகளை தொடுத்தனர். தொண்டர்களுக்கான அடிப்படை வசதிகளை தாவேகா செய்து கொடுக்கவில்லை என்ற காவல்துறை குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டிய சிபிஐ அதிகாரிகள் பிரச்சாரத்தின் போது குடிநீர், பாதுகாப்பான நுழைவு, வெளியேறும் வழி உள்ளிட்டவை செய்து கொடுக்கப்பட்டதா என விஜயிடம் கேள்வி எழுப்பினர். கரூர் வேலுச்சாமிபுரம் பிரச்சாரத்திற்கு பல மணி நேரம் தாமதமாக சென்றது ஏன் என்றும், அங்கு ஏராளமான தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள் என முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்றும் அதிகாரிகள் வினவினர். கட்டுக்கடங்காமல் கூட்டம் அதிகரித்துள்ளது என காவல்துறை எச்சரித்தும் எதற்காக அங்கு சென்றீர்கள் என விஜயிடம் கேள்வி எழுப்பிய சிபிஐ அதிகாரிகள் தொண்டர்கள் பலர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தபோது கட்சி தலைவராக என்ன செய்தீர்கள் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. 2வது நாளாக மீண்டும் விஜயிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அவரது கோரிக்கையை ஏற்று பொங்கல் பண்டிகைக்கு பின்பாக ஆஜராக சிபிஐ அனுமதி அளித்தது. இருப்பினும் அதற்கான தேதி விரைவில் தெரிவிக்கப்படும் என சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இணைய பாமக பேச்சுவார்த்தை நடத்துவதாக அமைச்சர் ராஜ கண்ணப்பன் கூறியிருப்பது நல்ல கருத்துதான் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜ கண்ணப்பன் என்ன சொல்றாரு? ஐயா பேசிட்டு வராங்க என் கூட கூட்டணி பற்றி. அது எப்படி ஐயா உங்க கருத்து? அவர் நல்ல கருத்து தான் சொல்லியிருக்காரு. அப்ப திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறீங்களா ஐயா? யாரோடு பேசல, அது என்ன அதை பற்றி இப்பொழுது சொல்வதற்கு இல்லை. அரசியலில் ஏதோ நடக்கலாம், அரசியலில் ஏதோ நடக்கலாம். அந்த கூட்டணி நேரத்தில், தேர்தல் நேரத்தில் ஏதோ நடக்கலாம். தமிழ்நாட்டில் மஞ்சள் விலை அதிகரித்து வருவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள ஈரோடு விவசாயிகள் இழப்பை தடுக்க குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக அளவில் 80% மஞ்சள் உற்பத்தி இந்தியாவில் உள்ளது. மராட்டிய மாநிலம் சாங்லி, தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மற்றும் தமிழ்நாட்டின் ஈரோட்டில் தரமான மஞ்சள் சந்தைகள் உள்ளன. இந்நிலையில் அண்டை மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகாவில் இருந்தும் மஞ்சள் மூட்டைகள் ஈரோடு சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இதனால் கடந்த 2 ஆண்டாக விலை நிலையாக இருப்பதால் மஞ்சள் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். முதல்ல 2 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டால் 8000-6000 விற்றுது. அதனால் வெகு பேர் மஞ்சள் விட்டுட்டு வேறு பயிருக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விற்கிறனால இன்னும் மஞ்சள் கூடுதலாக போடுவாங்க. இதே ரேட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மஞ்சள் விவசாயம் பண்ண முடியும். ஈரோடு மாவட்டத்தில் 2019 முதல் 2022 வரை சராசரியாக 4000 ஹெக்டேர் பரப்பளவும் 2023இல் 2000 ஹெக்டேர் பரப்பிலும் சாகுபடி செய்யப்பட்ட மஞ்சள் நடப்பு பருவத்தில் சுமார் 5000 ஹெக்டேர் அளவிற்கு பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் அதிகரித்து 16500 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முன்னது 20,000ங்கிறது கட்டுலி ஆகாது. ஏதோ ஏக்கருக்கு ஒரு 30 சட்டை அந்த மாதிரி 35 சட்டை ஆனால் 20,000ங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை ரொம்ப கம்மியாயிட்டுன்னா 20,000ங்கிறது ரொம்ப கம்மிங்க. அதனால் இது விலை இந்த விலையில் கட்டுலி ஆகாது. குறைஞ்சபட்ச ஆதார விலையே கவர்மெண்ட்டே ஒரு 20,000 நிர்ணயம் பண்ணி அதுக்கு மேலே எப்படியோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய வேண்டுகோளும். 10 மாத கால மஞ்சள் சாகுபடிக்கு ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு ஆவதாக கூறும் விவசாயிகள் விலை வீழ்ச்சியடையும் போது பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இதனை தடுக்க கரும்பு, நெல்லை போன்று மஞ்சளுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.